2024 என்எம்எஸ்ஸில் கேட்ட மேத்ஸ் கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். 1வது கேள்வி, மாதவி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 20% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு 5000 தனி வட்டியாக செலுத்தினால் அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100. நமக்கு தனி வட்டி 5000, பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிக்கணும். N 4 ஆண்டுகள், rate of interest 20% divided by 100. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம பிரின்சிபல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ 5000 into 100 divided by 4 into 20. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளை பண்ணால் 6250. இதுதான் பிரின்சிபல் நமக்கு. செகண்ட் ஒன் பாருங்கள். ஒரு பள்ளியில் 360 மாணாக்கர்கள் உள்ளனர். அப்போ டோட்டலாக நமக்கு 360 பேர் இருக்காங்க. அதில் 240 பேர் மாணவர்கள். இதில் 240 பாய்ஸ் இருக்காங்க. கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் 120 கேர்ள்ஸ். இப்போ நமக்கு பர்சன்டேஜ் வேணும் இல்லையா? அப்போ மாணவிகளின் சதவீதத்தை நம்ம என்ன செய்யணும்? அதில் 120 கேர்ள்ஸ் அப்படின்னா 100, அது நம்ம பர்சன்டேஜில் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 12 12 12 36. அப்போ 100 3ஆல் டிவைட் பண்ணால் 33.3%. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் 110 டிகிரி. அதன் உள்ளெதிர் கோணங்கள் சமம். அப்போ உள்ளெதிர் கோணங்கள் ரெண்டு சமம் அப்படின்னா வெளிக்கோணமானது உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். நமக்கு பண்பு தெரியும். அப்போ 2x = 110. அப்போ x = 55. அப்போ ரெண்டு கோணம் நமக்கு 55 கிடச்சிருச்சு. அப்போ 55 + 55 110. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ 110 + 70 180. பின்வரும் பாஸ்கல் கோணத்தில் விடுபட்ட எண்களை நிரப்புக அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்கல் முக்கோணத்தில் இந்த ரெண்டு மதிப்பையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மதிப்பு கிடைக்கணும், கீழே இருக்க மதிப்பு. அப்போ இங்கே என்ன மதிப்பு இருந்தால் அங்கே 50 வரும் அப்படின்னா 30 + 20 50. 50 + 50 100. அப்போ இங்கே 60 கிடைச்சிருக்குன்னா 50யோட எவ்வளோ ஆட் பண்ணியிருந்தால் நமக்கு 60 கிடைக்கும்? 10. ஸோ 30 100 10. அப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். அது 5th ஒன் பாருங்கள். 10 மதிப்புகளின் கூட்டு சராசரி 60 என கணக்கிடப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்யும்போது ஒரு மதிப்பு 11க்கு பதிலாக 51 என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதெனில் சரியான சராசரி கேட்குறாங்க. 10 மதிப்பு பெருக்கல் 60 சராசரிக்கு 600 நமக்கு மொத்த மதிப்பு கிடைச்சது. இந்த மொத்த மதிப்பில் நமக்கு தப்பாக போனது 51. நமக்கு சரியாக இருக்க வேண்டியது அப்போ 11 கூட்டுறதுக்கு பதிலாக 51 கூட்டாங்க. அப்போ நம்ம இதை மாற்றணும்னா 600 - 40. அப்போ 560. அப்போ சரியான கூட்டுத்தொகை நமக்கு 560. அப்போ சராசரின் போது நமக்கு 10 மதிப்புகள் இல்லையா? அப்போ 10ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 56. 96. 6th கொஸ்டின் பாருங்கள். 60 வேலையாட்கள் ஒரு செயல்திட்ட வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 5 நாட்களில் முடிக்க தேவையான வேலையாட்களின் எண்ணிக்கை என்னென்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆட்கள் எத்தனை பேர்? முதல்ல 60 பேர் சேர்ந்து 12 நாள் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே வேலையை 5 நாட்களில், அப்போ நாட்கள் 5 கொடுத்துருக்காங்க. எத்தனை வேலையாட்கள் நமக்கு தெரியல. 12 நாளில் வேலை செய்யும் போது 60 பேர் தேவைப்படுறாங்க. 5 நாள் செய்யும்போது ஆட்கள் நமக்கு இன்னும் அதிகமாகும். அப்போ நாட்கள் குறைய ஆட்கள் அதிகமாகுது. அப்போ இது இன்டைரக்ட் வேரியேஷன், எதிர்மாறல் போது நமக்கு என்ன செய்யலாம்? பெருக்கல் காரணிமுறை எக்ஸம் 60 பெருக்கல் அப்படி நம்ம இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 12 5 60. அப்போ x = 12 பெருக்கல் 12 144. நம்ம ஆன்சர். 97வது கேள்வி பாருங்கள். கோண அளவு 180 டிகிரிக்கு மேல் 360 டிகிரிக்குள் இருந்தால் அந்த கோணம். அப்போ நம்ம பின்வளைவு கோணம் தான் சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 98. 64x² +
144xy ப்ளஸ் 81y² என்பதன் காரணின்னு கேட்குறாங்க. இது நம்ம முற்றொருமையை பயன்படுத்தி எடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துருக்கக்கூடியது பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு வர்க்க எண்ணாக கொடுத்துருக்குறாங்க. 64x² நம்ம எப்படி எழுதலாம்? 8x² ப்ளஸ் 81y² 9y² எழுதிட்டோம் அப்படின்னா இது a², இதை b² வச்சுட்டோம் அப்படின்னா 2 ஏவோட மதிப்பு 8x, பியோட மதிப்பு 9y. அப்போ a + b² ஃபார்மேட்டில் நமக்கு வந்து இதை எழுதியிருக்கிறாங்க. ஸோ 8x + 9y². அப்போ 2 டைம்ஸ் தான் இதனோட ஃபேக்டர். 99. வட்டத்தின் சுற்றளவு என்பது எப்போதும் அதன் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம். c = 5d. அப்போ 3.14 × d. கொஷின் நம்பர் 100 பாருங்கள். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 6 மடங்காகவும் பரப்பளவு 1734 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அதன் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து அடிப்பக்கம் உயரத்தை போல் 6 மடங்கு, உயரம் அப்போ நமக்கு ஹெச்னு வச்சுக்கலாம். நம்ம ஃபார்முலா b × h = 1734 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு. நமக்கு பேஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6h. h = 1734 h² = 1734 / 6. இதை சிம்பிளை பண்ணோம்னா h² = 289. அப்போ h = 17. அப்போ h வந்து 17. அப்போ 17ஓட 6 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து 102. கொஷின் நம்பர் 101. பெருக்கல் பலன் -63 தரக்கூடிய எத்தனை ஜோடி முழுக்கள் உள்ளன? அப்போ 2 நம்பரை பெருக்கும்போது நமக்கு -63 வரணும். அது என்னென்னா இருக்கும்? 1 × -63, 3 × -21, 9 × -7, -1 × 63, -3 × 21, -9 × 7. அப்போ நமக்கு 6 ஜோடி. கொஷின் நம்பர் 102. ஒரு நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து 123 அடிகள் கீழே உள்ளது. இப்போ கடல் மட்டத்திலேருந்து 123, அப்போ -123 அடி கீழே உள்ளது. அப்புறம் வந்து 25 அடி மேலே வருது. அப்போ 25 அடி மேலே வருது. பிறகு மறுபடியும் 25 அடி மேலே வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுது? 18 அடி கீழே வருது. அப்போ இதுக்கு ரெண்டுத்து டிஃப்ரெண்ட் வந்து என்ன வருது? 7. அப்போ +7, முன்னை விட +7 அடி மேலே இருக்குது. அப்போ 123 -123 +7. அப்போ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா -116. 103. கடிகாரத்தில் 126 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவு. கடிகாரம் வட்ட வடிவு கடிகாரமாக இருக்குது. அதில் ஒரு முள்ளானது என்ன பண்ணுது? வினாடி முள் 126 மில்லிமீட்டர். இது ஒரு வட்டம் அடிச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவுக்கான வாய்ப்பு நமக்கு என்ன? 2πr 2 × 22/7 × ஆரோட வேல்யூ நமக்கு என்ன? ரேடியஸ் வந்து 126. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 44 × 18 792 மில்லிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 104. கிமு 421 மற்றும் கிபி 1537க்கு இடையே எத்தனை வருடங்கள்னு கேட்குறாங்க. உதாரணத்துக்கு நமக்கு வந்து கிபி கிமு அப்போ 421லேருந்து அப்படியே வந்தோம்னா இங்கே 1 மறுபடியும் இங்கே வந்து கிபியில் 1 ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் நமக்கு வந்து 1537. அப்போ இதில் ஒரு 421, இதில் வந்து ஒரு 1537. அப்போ ரெண்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 1958 நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு கிடைச்சிடும். கொஸ்டின் நம்பர் 105. கொடுக்கப்பட்ட தரவுகளின் இடைநிலையை காண்க. இடைநிலையை கண்டுபிடி. கொடுத்துருக்க மதிப்பை ஏறு வரிசையில் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதனோட மைய மதிப்பு எழுதுனா போதும். இப்போ கொடுத்துருக்க மதிப்பு ஏறு வரிசையில் எழுதலாம்.
முதல்ல வந்து மிக சிறிய மதிப்பு -21, அதை விட பெரிய மதிப்பு -8, -4, -3, -1, 0. இப்போ மிகை மதிப்பில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 7, 8, 13, 14. இப்போ இதை நம்ம வந்து மைய மதிப்பை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு -1, 0. அப்போ இரட்டை மதிப்பாக இருக்கிறதுனால அதனோட சராசரி -0.5. அப்போ அதனோட ஆன்சர் -0.5. கொஷின் நம்பர் 106. ஒரு 3 மடிப்பு அழைப்பிதழ் அட்டையானது படத்தில் உள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது. அதன் பரப்பளவை காண்கன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா ஒரு கூட்டு வடிவம். அப்போ முதல் நமக்கு இருக்கிறது ஒரு செவ்வகம். அப்போ முதல்ல இதனோட பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோன்னா 9, 2, 18. அப்போ 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர் செவ்வகத்தின் பரப்பளவு. அப்போ இதனோட அடிப்பக்கம் தான் இதுவும் இருக்கும். 20. உயரம் 9 + 9 18. இது வந்து ஒரு சரிவகம். சரிவகத்தின் பரப்பளவு அரை பெருக்கல் h பெருக்கல் a + b அரை. உயரம் நமக்கு வந்து 18. a + b ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு 26. 13, 26 சுருக்குன்னா 18 பெருக்கல் 13 நமக்கு 234. இப்போ ஏற்கனவே நமக்கு செவ்வகம் 180 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கொஷின் நம்பர் 107. 10 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 6 அடி உயரத்தில் சோரனை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒரு ஏணியானது சுவரில் வந்து இப்படி சாய்ச்சி வச்சுருக்கிறாங்க. தரையிலேருந்து சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியான எவ்வளோ தூரத்தில் உள்ளது? இந்த சுவரிலிருந்து ஏணியானது எவ்வளோ தூரத்தில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஏணியோட நீளம் 10 அடி. தரையிலேருந்து 6 அடி உயரம் சோரம், இது 6 அடி. இந்த தரையோட நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம பித்தாகரஸ் தீரத்தை பயன்படுத்தணும்னா 10 ஸ்கொயர் தரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் 6 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் = 100 - 6 ஸ்கொயர் = 36. 64 சப்ட்ராக்ட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் = 8. கொஷின் நம்பர் 108. எக்ஸின் மதிப்பை காண்க. இது ரீஅரேஞ்ச் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 4x/6 மைனஸ் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடலாம். 3x/5 = 7. இது ரெண்டும் சார்பக எண்கள், அதனால் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 20x மைனஸ் 6 3s are 18x / 30 = 7. 20x minus 18x 2x = 7 into 30. 7 30s 210 2x 2x 210 அதில் ஆஃப் வந்து 105. கொஸ்டின் நம்பர் 109. படத்தில் தெரியாத மதிப்பை காண்க. இது ஒரு நேர்கோட்டில் அமையும் கோணம் வந்து 180 டிகிரி. அப்போ இது 160னா Z வந்து நமக்கு 20 டிகிரி. 160 கூட்டல் 20 180. இங்கே Z 20னா இதுவும் 20. 20 80 100. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180. அப்போ இது ரிமைனிங் இருக்கிற 80. இது 80, இது 20 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 80. 80 80 y 80 x 80 z 20. பின்வரும் விகிதமுறை எண்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இருக்கிறதுலே வந்து ஏறு வரிசை அப்படின்போது பிரி எண் தான் நமக்கு கடைசியாக இருக்கும். அப்போ இருக்கிறதுலே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு கடைசியாக இருக்கிறது 8/6. அப்போ 2 ஆப்ஷன் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் -4/3. இது ரெண்டுமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு 0க்கும் 1க்கும் பிட்வீனில் தான் இருக்கும். அப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து 1 அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ அது ஃபஸ்ட் இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோ நான் கொண்டு வரேன். நன்றி.